பிரதமருடைய அதிகாரங்கள் 4 வகையாக இருக்கிறது. 4 வகை அதிகாரங்கள்ல முதல்ல அமைச்சரவை. நம்ம முதலமைச்சருக்கு என்ன படிச்சோமோ அதே தான். தேர் இஸ் நோ நியூ டு ரீட் ஹியர். ஸோ அப்படின்னா பிரதமர் தான் அமைச்சரவையின் தலைவர். ஆமா. அமைச்சரவைனா எல்லா அமைச்சர்கள் 3 வகை அமைச்சர். அதுக்கு தலைவர் யாரு? பிரதமர். மற்றவர்கள் அரசின் துறைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடியவர்கள். அதே மாதிரி அமைச்சர்களாக நியமிக்கப்பட வேண்டியோரை குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் தான் பரிந்துரைப்பார். பிரதமர் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவார். இவங்களை அமைச்சராக்குங்க, எல் முருகன் ஆக்குங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அமைச்சராக்குங்க சொல்லலாம். சார் அவர் எம்எல்ஏவே இல்லை, எம்பியே இல்லை, ஆக்கலாம். 6 மாசத்துக்குள்ள ஒரு ராஜ்யசபா பதவியை கொடுத்து எம்பி ஆக்கிடலாம். எல் முருகன் மட்டும் ஜெயிச்சாரா? இல்ல இல்ல. அதே போலத்தான் இலாக்காக்கள், இந்த துறை இவருக்கு, மாற்றி அமைப்பது எல்லாமே அவர்தான். எந்த ஒரு அமைச்சரும் பதவி விலகுமாறு கோரலாம். அப்படி விலகலைன்னா பதவி நீக்குமாறு குடியரசுத் தலைவரிடம் சொல்லலாம். அதே மாதிரி அமைச்சரவையின் தலைவராக கேபினெட் கூட்டங்களை தலைமையேற்று நடத்துவார். கேபினெட் கூட்டம்னா கேபினெட் அமைச்சர்களுடைய கூட்டம். அதை தலைமையேற்று நடத்துவது பிரதமர் தான். அதே மாதிரி இந்த கேபினெட் கூட்டம் எங்க நடக்கும், எப்ப நடக்கும், அதோடைய அஜெண்டா என்ன, இதுல யார் கலந்துக்கணும், இது எல்லாமே கேபினெட்னாலே கேபினெட்டின் தலைவர் யாரு? பிரதமர். அவர் தான் முடிவு பண்ணுவார். ஸோ அவர் முடிவெடுக்கிறது தான் இறுதி. அதே போல எந்த துறையும் தன் கட்டுப்பாட்டில், இப்ப உதாரணத்துக்கு இஸ்ரோ இருக்கு. இப்ப இஸ்ரோ எந்த அமைச்சகத்தின் கீழே வரும்? எந்த அமைச்சகம் கிடையாது, பிரதமர் கட்டுப்பாட்டில் வரும். இந்த மாதிரி பிரதமர் சில துறைகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்ளும். அதுபோல ஒரு துறையை 2ஆ பிரிக்கலாம், 3ஆ பிரிக்கலாம், 3 துறைகளை ஒன்னா கூட மாத்தலாம் பிரதமர். சரியா? வீட்டு வசதி துறை, நகர்ப்புற வளர்ச்சித்துறை ஒன்னாக்கலாம், தனியா பிரிக்கலாம். அது மாதிரி பிரதமர் அவர் நினைச்சா ஒரு துறையை எப்படி வேணாலும் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிரதமர் விருப்பப்பட்டால் ஒரு அமைச்சரை துணை பிரதமராக்க முடியும். எல்கே அத்வானி துணை பிரதமர்னு யார் அறிவிச்சா? வாஜ்பாய். அதுபோல சர்தார் பட்டேல் நேருவோட ஆட்சியில இதெல்லாம் பிரதமர் தான் செய்வார். ஒரு பிரதமர் இறந்தோ அல்லது ராஜினாமாவோ செய்தால் அப்ப முழு அமைச்சரவை முடிந்துவிடும். ஆனா ஒரு அமைச்சர் இறந்தால் என்ன ஆகும்? அவரது பதவி மட்டும்தான் காலியாகும். ஒரு அமைச்சர் போய் சேர்ந்துட்டாருன்னா அவர் பதவி தான் காலியாகும். ஆனா பிரதமருக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஒட்டுமொத்த அமைச்சரவையும் காலியாயிரும். ஜெயலலிதா இருந்த போது ஒட்டுமொத்த அமைச்சரவையும் காலியாச்சு இல்லையா? அதுதான் பிரதமரின் கடமைகளை, பணிகளை விதி 78 குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம விதி 74, 75, 78. ஸோ இந்த அடுத்தது குடியரசுத் தலைவருடன் தொடர்புடைய அதிகாரங்கள். அமைச்சரவைக்கும் குடியரசுத் தலைவருக்கும் தகவல் தொடர்பு பாலம். அப்போ ஒரு அமைச்சரவை முடிவுகளை குடியரசுத் தலைவருக்கு பிரதமர் தான் தெரிவிப்பார். அது மாதிரி குடியரசுத் தலைவர் பிரதமர் மூலமா தான் அமைச்சர்களுக்கு தகவல் சொல்லுவார். அதே போல அமைச்சரவையோட முடிவு, அமைச்சரவையில என்ன முடிவு எடுத்தீங்க, என்ன முன் வடிவுகள் பெண்டிங் இருக்கு, இதெல்லாம் குடியரசுத் தலைவர் பிரதமர்கிட்ட கேட்கும்போது பிரதமர் விதி 78 படி அறிக்கை அனுப்ப வேண்டிய கடமை அவருக்கு உண்டு. அதே போல முக்கிய நியமனங்கள் அட்டார்னி ஜெனரல் உள்ளிட்டவரை நியமிப்பது குடியரசுத் தலைவர். ஆனா அந்த நியமனத்திற்கு இவர் ஆலோசனை வழங்குவார். பிரதமரும் அமைச்சரும் ஆலோசனை வழங்குவாங்க. அடுத்து பாராளுமன்றம் தொடர்புடையதுன்னா விதி 85 படி லோக்சபா கூட்டத்தை கூட்டுவதோ, முடித்து வைப்பதோ, ஒத்தி வைப்பதோ குடியரசுத் தலைவர். ஒத்தி வைப்பதுங்கிறது இங்க என்னன்னா இங்கிலீஷ்ல வரும் ப்ரொரோகேஷன். ப்ரொரோகேஷன் அப்படிங்கறத சமயத்துல ஒத்தி வைக்கிறதுன்னு கொடுத்துருவாங்க. இங்கிலீஷ்ல பார்க்கணும். சம்மனிங், ப்ரொரோகேஷன். அட்ஜர்ன்மெண்ட்னா சபாநாயகர், குடியரசுத் தலைவர் வர மாட்டார். அப்போ சம்மனிங் அண்ட் ப்ரொரோகிங் ரெண்டையும் செய்யறது குடியரசுத் தலைவர். ஆனா அதுக்கு ஆலோசனை தருவது பிரதமர். நம்ம படிப்போம், குடியரசுத் தலைவர் லோக்சபா கூட்டத்தை கூட்டுவது குடியரசுத் தலைவர். ஆனா எப்ப கூட்டணும்னு சொல்றது பிரதமர் தான். எப்ப முடிக்கணும்னு சொல்றது பிரதமர் தான். அதே போல லோக்சபாவை கலைப்பது குடியரசுத் தலைவர். ஆனா ஒருவேளை எலெக்ஷனுக்கு முன்னாடியே கொஞ்சம் 6 மாசம் முன்னாடி கலைச்சிருங்கன்னு கூட பிரதமரும் சொல்லலாம். லோக்சபா 2 காரணங்களுக்கு அழைக்கப்படும். ஒண்ணு, யாருக்குமே பெரும்பான்மை இல்லைன்னா குடியரசுத் தலைவர் தானே முடிவெடுத்து கலைச்சிருவார். அல்லது பிரதமர் முன்கூட்டியே கலைச்சிருங்கன்னு கேட்டா கலைப்பார். அப்போ அதே மாதிரி பாராளுமன்றத்தில் அரசின் கொள்கை முடிவுகளை பிரதமர் தான் அறிவிப்பார். அதே மாதிரி தகவல் தொடர்பு பாலமாக இருப்பார் அமைச்சர்களுக்கும் நாடாளுமன்றத்துக்கும். அதே மாதிரி இரவை விவாதத்திலும் பிரதமர் பங்கேற்கலாம். ஆனா எங்க உறுப்பினரா இருக்காரோ அங்க மட்டும்தான் ஓட்டு போட முடியும். இதை 88 விதியில சொல்றாங்க. 88 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஒரு எட்டு லோக்சபாவுக்கும் ஒரு எட்டு ராஜ்யசபாவுக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஒரு எட்டு எங்க மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன், ஒரு எட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு எட்டு லோக்சபா, ஒரு எட்டு ராஜ்யசபா, 2 8. இதே மாநிலத்துல நம்ம படிச்சோம் ஞாபகம் இருக்கா? 177 அட்வொகேட் ஜெனரல் 2 அவை கூட்டத்திலும் கலந்துக்கலாம். அமைச்சர்கள் 2 வகை கூட்டத்திலும் கலந்துக்கலாம். முதலமைச்சர் 2 அவை கூட்டத்திலும் கலந்துக்கலாம். அது 177. அடுத்து இதர அதிகாரங்கள் பாருங்க. இது முதலமைச்சர் மாதிரியே தான். பிரதமரே மக்களவையின் தலைவராக இருப்பார். இந்த இடத்துல மக்களவையின் தலைவர்னா சபாநாயகர் தானே? இல்ல. சபாநாயகர்னா பிரசைடிங் ஆபீசர், தலைமையேற்று நடத்தும் அலுவலர். லீடர், இருக்கிறதுலே பெரிய லீடர் யாரு அப்படின்னா பிரதமர் தான். சரியா? அப்ப சப்போஸ் ராஜ்யசபால இருக்கிற மன்மோகன் சிங்
அப்போ ராஜ்யசபால மன்மோகன் சிங் பிரதமரா இருந்தபோது, அந்த ஹவுஸோட லீடர் யாரு அப்படின்னா பிரதமர். அப்ப அந்த ஹவுஸுக்கு துணை குடியரசுத் தலைவர் யாருன்னா சேர்மன். சேர்மன்ங்கிறவரு அந்த ராஜ்யசபாவோட தலைவர், அவை நடத்துறவரு. ஆனா அந்த ஹவுஸ்ல லீடர் யாருன்னா பிரதமர் மன்மோகன் சிங். இப்போ பிரதமர் லோக்சபால இருப்பதனால, லோக்சபால லீடர் யாரு அப்படின்னு சொன்னா பிரதமர் தான். ரைட்டா? அதனால இங்கிலீஷ நீங்க பார்த்துக்கணும். லீடர் ஆஃப் த ஹவுஸ் யார் அப்படின்னு கேட்டா பிரைம் மினிஸ்டர். இப்ப ராஜ்யசபாவுக்கு ஒரு லீடர் இருப்பாங்களா? இருப்பாங்க. அது சீனியர் மினிஸ்டர் ஒருத்தர நியமிச்சிருவார் பிரதமர். ஸோ அடுத்ததா பிரதமர் கேபினெட் மற்றும் மத்திய அமைச்சரவையின் தலைவர் அவர்தான். வெளிநாட்டு விவகாரங்களை அவர்தான் வெளியிடுகிறார். காமன்வெல்த், சார்க் எங்கனாலும் கிளம்பி போயிட்டே இருப்பார். இப்ப கூட கிளம்பி போயிட்டார் இல்லையா? ஸோ கயானா, பிரேசில், ரியோ டி ஜெனிரோவுக்கு போனார். அது மாரி பேரிடர் இக்கட்டான சூழல் அவர்தான் முக்கிய முடிவுகள் எடுப்பார். அரசியல் ரீதியான தலைவராக அவர்தான். இதெல்லாம் பேசிக்கா நம்ம படிச்சிருப்போம். திட்டக்குழுவின் தலைவர் அவர்தான். திட்டக்குழுவுக்கு பதிலா இப்ப நிதி ஆயோக் வந்துருச்சு. அதுக்கும் அவர்தான் தலைவர். அது மாரி வெளிநாடு வாழ் விவகாரங்களை வெளியிடுகிறார். அதுபோல இதுதான் ரிப்பீட் ஆச்சு இது. அடுத்தது பிரதமர் அரசியல் ரீதியான தலைவராக இருப்பார். ஸோ நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராக உள்ளார். இது எல்லாமே குடியரசு பிரதமருடைய அதிகாரம். அதேபோல பதவியின் நிமித்தம் முக்கியமானது. இந்த அமைப்புகள் அனைத்துக்குமே தலைவர் யாருன்னு கேட்டா பிரதமர் தான். யார் பிரதமரா இருந்தாலும், மன்மோகன் சிங்கா இருந்தாலும், மோடியா இருந்தாலும், யாரா இருந்தாலும் எந்த பதவி பிரதமர் பதவியில இருந்தா இதுக்கு அவங்க தான் சேர்மன். நிதி ஆயோக், தேசிய வளர்ச்சி மன்றம், தேசிய இன்டகிரேஷன் கவுன்சில், மாநிலங்களுக்கு இடையிலான குழு, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு வாரியம், கங்கை நதிநீர் வாரியம், மத்திய நீர்வள ஆணையம், சிஎஸ்ஐஆர், அணுசக்தி, தேசிய வனவிலங்கு வாரியம். இதுக்கு எல்லாத்துக்குமே தலைவர் யாருன்னா பிரதமர் தான். ரைட்டா? அடுத்து பிரதமர் அலுவலகம், பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ், பிஎம்ஓன்னு சொல்லுவாங்க. அதாவது 1947ல பிரதமர் செக்ரட்டரியேட், பிரதமர் செயலகம்னு உருவாக்குனாங்க. 30 வருஷம் கழிச்சு காங்கிரஸ் ஆட்சி இல்லாத கவர்மெண்ட், மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட், அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, பிரைம் மினிஸ்டர் செக்ரட்டரியேட்டுங்கிற பேரை பிஎம்ஓன்னு மாத்திட்டாங்க. பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ்ன்னு மாத்திட்டாங்க. இப்பயும் அதோட பேரு பிஎம்ஓ. சிஎம்ஓனா சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ். இந்த பிஎம்ஓன்ற பேர் வந்து மொரார்ஜி தேசாய் கவர்மெண்ட் தான் கொடுத்தாங்க. இந்த அலுவலகத்துல அரசியல் ரீதியா, இப்ப மாநகராட்சியோட அரசியல் ரீதியான தலைவர் மேயர்னு சொல்லுவோம். நிர்வாக தலைவர் கமிஷனர்னு சொல்லுவோம். அது மாதிரி அரசியல் ரீதியான தலைவர் பிரதமர். நிர்வாக ரீதியாக பிரதமருக்கு ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் செக்ரட்டரியா இருப்பார். அவர் தான் முதன்மை செயலாளர். ஆனா இந்த பிஎம்ஓ ஆபீஸ அரசியலமைப்புல எதுவும் அம்பேத்கரோ மற்றவர்களோ குறிப்பிடல. இவங்களாம் பிரதமருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக உருவாக்கிக்கிட்டாங்க. இந்திய அரசோட துறை மாதிரி அது இருக்கும். உச்சகட்ட முடிவுகளை அதுதான் எடுக்கும். ஸோ இதுல பணிகள் என்ன? பிரதமருக்கு தேவையான உதவிகளை செய்யும். மத்திய அரசோட, மாநில அரசுகளோட தொடர்புகள் கரெக்டா பராமரிக்கும். இப்ப பிரதமர் என்டிசில தேசிய நிதி ஆயோக்கு, தேசிய வளர்ச்சி மன்ற தலைவரா இருக்கார் இல்லையா? அப்ப அதுக்கு அவருக்கு என்ன பணிகள் செய்யப்படணும்? அதுக்கு உதவி செய்யும். பொதுமக்கள், ஊடகங்கள் பிரதமருக்கு இருக்கிற தொடர்பை பராமரிக்கும். பிரதமர் மேல வெறுப்பு வந்துராம பார்த்துக்கும். பிரதமரோட நட்புணர்வோடு ஊடகங்களும் பொதுமக்களும் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? அதான் இதான் பார்க்கும். பிரதமருக்கு ஒரு ஃபைல் அனுப்பணும்னா விதிப்படி கரெக்டா இருக்கா? அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆபீஸ்ல இருந்து அவருக்கு அனுப்புவாங்க. அது மாதிரி மற்ற ஆளுநர்கள், குடியரசுத் தலைவர், அயல்நாட்டு தூதுவர் இவங்கலாம் பிரதமரோட பேசணுங்கிறாங்க, ஃபோன் பண்ணணுங்கிறாங்க, சந்திக்கணுங்கிறாங்க. அப்ப இந்த அலுவலகம் தான் அவர்களை கவனமா அத விபசரித்து அத முடிவெடுக்கணும். இல்லைன்னா பிரதமருக்கு கெட்ட பேர் ஆயிரும். அப்ப பிரதமரின் சிந்தனை ஊற்று திங்க் டேங்கே இவங்க தான். பிரதமர் என்ன நினைக்கிறாருன்னு இவங்க தெளிவா இவங்க தான் பிளான் பண்ணணும். ஸோ அதே மாரி ஏதாவது துறை மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்படாமல் இருந்தால், அதை இந்த ஆபீஸ் பார்த்துக்கும். பிரதமர் பொறுப்புல இவங்க வந்து பார்த்துக்கிட்டு ஐடியா சொல்லுவாங்க. ஸோ அதே மாரி பிரதமர் அலுவலகத்துக்கு கீழ 2, 3 டிபார்ட்மெண்ட் வேற இருக்கு. பாருங்க, அணுசக்தி துறை, அட்டாமிக் எனர்ஜி. விண்வெளித்துறை. அப்ப விண்வெளித்துறை அதோடைய செக்ரட்டரி யாருன்னா இஸ்ரோ சேர்மன். இஸ்ரோ யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னா பிரதமர் அலுவலகம் கட்டுப்பாட்டுல. தேசிய பாதுகாப்பு கவுன்சில், பெர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மென்ட் டிவிஷன், இது எல்லாமே பிரதமர் அலுவலகத்துக்கு கீழ இருக்கு. ரைட்டா? ஸோ அமைச்சரவை தொடர்பான விவகாரங்கள்ல கேபினெட் செயலகம்னு ஒண்ணு இருக்கு. கேபினெட் செக்ரட்டரி. சரியா? இப்ப கேபினெட் செக்ரட்டரி அப்படிங்கிறவர் தான் அமைச்சரவை தொடர்பான விவகாரங்களில் தலையிடுவார். ஆனால் பிரதமர் அலுவலகம்ங்கிறது பிரதமருக்கு தொடர்புடைய விவகாரங்கள் மட்டும்தான். அப்ப அமைச்சரவை தொடர்பான விவகாரங்கள்ல அமைச்சரவை செயலகம் அல்லது கேபினெட் செயலகம் தான் தலைமை. டிவி சோமநாதன் தமிழ்நாடு கேடர் ஐஏஎஸ் ஆபீசர் தான் இப்ப கேபினெட் செக்ரட்டரியா இருக்கார். சரியா? இப்ப கேபினெட் செக்ரட்டரி இந்தியாவிலேயே இங்க பாருங்க, இந்தியாவில் கேபினெட் செயலகம், அமைச்சரவைக்கான செயலகம் 1950ல் உருவாக்கப்பட்டது. இது நிர்வாக ரீதியாக கேபினெட் செயலாளர் பதவி உள்ளது. இந்தியாவிலேயே மூத்த ஆட்சிப் பணி அதிகாரி அவர்தான். இருக்கிறதுலே சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ். இப்ப இந்தியாவிலேயே மூத்த அட்வொகேட் அட்டார்னி ஜெனரல்ங்கிறோம் இல்லையா?
அந்த மாதிரி இந்தியாவிலே இருக்கிற சீனியர் மோஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யாருன்னா கேபினெட் செயலாளர். கேபினெட் செயலாளர் யாருன்னா டிவி சோமநாதன், இப்போ புதிய கேபினெட் செயலாளர். அப்போ கேபினெட்னா அமைச்சரவை, அமைச்சரவையில் இருக்கிற முடிவு அதை பத்தி எல்லாம் பார்க்கறது யாருன்னா கேபினெட் செக்ரட்டரி. ஆனா பிரதமர் விவகாரம் தொடர்பானதெல்லாம் பார்க்கறது பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். ரைட். அடுத்த அறிஞர்கள் என்ன சொல்றாங்க பிரதமரை பத்தி? மார்லி பிரபு என்ன சொல்றார்? பிரதமர் சமமானவர்களில் முதன்மையானவர். எல்லா அமைச்சர்களும் சமம், ஆனா அதுல முதன்மையானவர் தான் பிரதமர். கேபினெட்டுங்கிற அமைப்போட அடிப்படை தூண் பிரதமர் தான். பிரதமர் பதவியை ஒப்பிட முடியாது, யாரோடையும் ஒப்பிட முடியாது. அடுத்து மன்றோ, இவங்கெல்லாம் இங்கிலாந்து பிரதமரை பத்தி சொன்னாங்க. அது இந்திய பிரதமருக்கும் பொருந்தும், அதனால நம்ம படிக்கிறோம். மன்றோ பிரபு என்ன சொல்றார்? அரசாங்கம் எனும் கப்பலின் தலைமை மாலுமியே இவர்தான். அதுபோல ஐவர் ஜென்னிங்ஸ், பிரதமர் அனைத்து கோள்களும் வலம் வரும் சூரியனை போன்றவர். எல்லா அமைச்சர்களும் அவரை சுத்தி தான் வர்றாங்க. அதே போல அனைத்து பாதைகளும் பிரதமரை நோக்கிய அரசியலமைப்பில் செல்கின்றன. நம்ம எங்க போனாலும் இப்ப அட்டார்னி ஜெனரல் நியமிக்கணும், பிரதமர் சொல்லிட்டாரா? லோக்சபாவை கூட்டணும், குடியரசுத் தலைவர் தான் கூட்டுவார். ஆனா பிரதமர் சொன்னாரா எப்ப கூட்ட சொல்லி? இருக்கு இல்லையா? எல்லாமே தேர்தல் ஆணையம் நியமிக்கணும், பிரதமர் ஓகேன்ட்டாரா? அப்போ ஒரு குற்றவாளியை மன்னிக்கணும், பிரதமர் அமைச்சரவையும் ஓகேன்றுச்சா? ஒரு மசோதா பிரதமர் ஒத்துக்கிட்டாரா? எல்லா பாதையும் பிரதமரை நோக்கி தான் செல்லும். பிரதமர் இல்லாம எதுவும் கிடையாது. ராம்சே மியூர் அதான் சொல்றார். அரசு கப்பலின் மாலுமி, அரசுங்கிற கப்பலோட மாலுமி அவர்தான். HR கிரீவ்ஸ் அரசாங்கத்தின் தலைவர். வில்லியம் ஹர்கோட் சொல்றார், நட்சத்திரங்களுக்கு இடையே காணப்படும் நிலா, மற்ற அமைச்சர்கள்லாம் நட்சத்திரம் மாதிரி தூரத்துல குட்டி குட்டியா தெரிவாங்க, ஆனா நிலா மட்டும் பெருசா பிரகாசமா தெரியுது இல்லையா? அதான். அது மாதிரி அனைத்து எந்திரங்களும் பிரதமரின் முன்னிலேயே சுழல்கின்றன. ஸோ இந்த மாதிரி இந்த சமமானவர்களில் முதலானவர்னு இதெல்லாம் இந்த கோட்ஸ். அடுத்து பிரதமரை பற்றிய தகவல்கள், யார் முதல்ல, யார் இளம் வயது, இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதை ஜஸ்ட் ஃபேக்ட்ஸ் தான். யார் யாரு இங்க பாத்தீங்கன்னா பாரத ரத்னா விருது வாங்கினது. ஸோ கடைசியா பாரத ரத்னா விருது யாருக்கு கொடுக்கப்பட்டது? PV நரசிம்மராவ், சரண் சிங், இந்த 2 பேருக்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி மொத்தம் 9 பிரதமர்கள் பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. இதெல்லாம் பேசிக் பாயிண்ட்ஸ். இது ஃபேக்ட்ஸ் தான், இதுல ஒன்றும் எக்ஸ்பிளனேஷன் ஒன்றும் இல்லை. அடுத்தது அமைச்சரவை குழு. பிரதமர் என்ன படிச்சோமோ அதே போலத்தான் அமைச்சரவை குழு. 1க்கும் 2க்கும் என்ன வித்தியாசம்னா, பிரதமர் அந்த அமைச்சரவைக்கு தலைவர், மத்தவங்க எல்லாம் அதுல மெம்பர், அவ்வளவுதான். வேற பெரிய வித்தியாசம் இல்லை. இப்ப பிரதமர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய குழுதான் அமைச்சரவை. அப்ப விதி 74 படி குடியரசுத் தலைவர் நிர்வாக அதிகாரத்தை செயல்படுத்த அறிவுரையும் ஆலோசனையும் வழங்க பிரதமர் தலைமையிலான ஒரு அமைச்சரவை இருக்கும். பிரதமருக்கும் இதான் பொருந்தும், அமைச்சரவைக்கும் அதான் பொருந்தும். பிரதமர் பதவின்னு கேட்டாலும் 74 தான், அமைச்சரவை பதவின்னு கேட்டாலும் 74 தான். ஏன்னா அந்த விதியில என்ன சொல்றான்? குடியரசுத் தலைவருக்கு அறிவுரை ஆலோசனை வழங்க பிரதமர் தலைமையில் ஓர் அமைச்சரவை இருக்கும். அப்ப பிரதமர்னு ஒருத்தர் இருப்பார் 74, அமைச்சரவைன்னு ஒண்ணு இருக்கும் 74. அமைச்சரவைக்கு தலைவர் யாரு? பிரதமர். அப்போ குடியரசுத் தலைவர் எப்படி செயல்படுவார்? அமைச்சரவையின் ஆலோசனைப்படிதான். 42வது திருத்தப்படி கட்டாயம் இதை கேட்கணும்ட்டாங்க இந்திரா காந்தி. ஆனால் மொரார்ஜி தேசாய் அமைச்சரவையின் முடிவை கட்டாயம் கேட்க தேவையில்லை, ஒரு முறை திருப்பி அனுப்பிக்கலாம். ஒருவேளை அமைச்சரவை மீண்டும் திருப்பி குடியரசுத் தலைவர்கிட்ட அனுப்புனா அப்ப அவர் கட்டாயம் கேட்கணும். இதுதான் என் நியாயம். இந்திரா காந்தி சொல்ற மாதிரி நான் என்ன சொன்னனோ அதை கேளுன்னு சொல்லக்கூடாதுன்னு மொரார்ஜி தேசாய் 44th அமெண்ட்மெண்ட்ல மாத்திட்டார். சரி, நியமனம், மத்திய அமைச்சர்களின் நியமனம். மத்திய அமைச்சர்கள் பிரதம மந்திரியின் ஆலோசனைப்படி மத்திய அமைச்சர்களை குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அப்ப குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். யாருடைய பரிந்துரைப்படி? பிரதமர். இவரை நியமிச்சிடலாம். எல்லா எம்பிக்களையும் நியமிப்பாங்களா? நியமிக்க மாட்டாங்க. அப்போ பிரதமர் பரிந்துரைப்படிதான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். சரி, இவர்கள் மத்திய அமைச்சர்கள் லோக்சபால எம்பியா இருக்கணுமா, ராஜ்யசபால இருக்கணுமா? எதுல வேணாலும் இருக்கலாம். பிரதமர் எதுல வேணாலும் இருக்கலாம்ட்டோம். அப்புறம் அமைச்சர்கள் என்ன? சரி, நியமன உறுப்பினர் இளையராஜா மாதிரி அவங்க அமைச்சர் ஆகலாமா? ஆகலாம். சுயேட்சை ஆகலாம். நாடாளுமன்ற உறுப்பினரே இல்லாதவர் கூட ஆகலான்றோம். அப்புறம் நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னா எம்பியே ஆகாத ஒருவர் ஆகலாம், நம்ம கூட ஆகலாம். ஆனா 6 மாசத்துக்குள்ள ஒரு எம்பியா மாறிடணும். ரைட்டா? எண்ணிக்கை 100 பேர் அமைச்சராக்கலாமா? இருக்கக்கூடாது. இலங்கையில சிறிசேனா ஆட்சிக்கு வந்தபோது அப்படிதான் பண்ணார் இல்லையா? ஸோ அப்போ ராஜபக்சே ஆட்சி முடிஞ்சு. ஸோ அப்போ இந்த இடத்துல அமைச்சர்களோட எண்ணிக்கை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். எந்த திருத்தப்படி? 91வது திருத்தப்படி. எவ்வளோன்னு பண்ணிட்டான்? 15% தாப்பா. எதுல 15%? பார்லிமெண்ட் உறுப்பினர் இல்லையா? இல்ல, லோக்சபா மெம்பர்ஸ் 543ல 15%. 82 பேர், அதுக்கு மேல வராது. சரியா? அப்போ லோக்சபா எம்பிக்கள்ல 15%க்கு மேல அமைச்சரா இருக்கக்கூடாது. அப்படின்னா லோக்சபா எம்பிக்கள் தான் அமைச்சரா இருக்கணுமா? அப்படி இல்ல.
எண்ணிக்கைக்காக சொல்றான். லோக்சபா எம்பிக்களோட எண்ணிக்கையில 15% எவ்வளவோ, அவ்வளோ பேருக்கு மேல இருக்கக்கூடாது. அவங்க அந்த அமைச்சரா இருக்கிறவங்க லோக்சபா எம்பியா இருக்கலாம், ராஜ்யசபா எம்பியா இருக்கலாம், 2லயும் இல்லாம இருக்கலாம். 2லயும் இல்லாம அமைச்சரானா 6 மாசத்துக்குள்ள அமைச்சரா அதான் எம்பியா ஆயிக்கணும். இதுவே மாநிலத்துக்கு படிச்சோம் ஞாபகம் இருக்கா? சட்டப்பேரவை உறுப்பினர் எண்ணிக்கையில 15% மிகாமல் இருக்கணும். ஆனா, மினிமம் எத்தன அமைச்சர் இருக்கணும்? 12 பேர். ஏன்னா, சின்ன சின்ன இப்ப பாண்டிச்சேரி, சிக்கிம், கோவாலாம் 15 பேருனாலே 3 அமைச்சர் தான் வருவாங்க. அத வச்சு ஆட்சி செய்ய முடியாது. அதனால தான் 12 மினிமம். இங்க மினிமம்னு அது தேவையில்ல. ரைட்டா? அடுத்து அமைச்சரவையின் பதவிக்காலம். அமைச்சரவையின் பதவிக்காலம் நிர்ணயிக்கப்படல. மத்திய அமைச்சர்கள். பிரதமருக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கா 5 வருஷம்னு? இல்ல. அதே மாரி தான் இவங்களுக்கும். அப்ப அமைச்சரவை எப்ப கூட்டாக யாருக்கு பொறுப்புடையது? லோக்சபாவுக்கு. லோக்சபால நம்பிக்கை போயிருச்சுன்னா, ஒட்டுமொத்த அமைச்சரவையும் பதவி விலகணும். அப்போ கூட்டாக லோக்சபாவுக்கு பொறுப்புடையது. ஒருவேள நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் தான். அப்போ நம்பிக்கை இல்லேன்னா, ஒட்டு மொத்தமா அமைச்சரவை நம்பிக்கையில்லா தீர்மானத்துல தோத்துருச்சுன்னா, பதவி விலக வேண்டும். இல்லையா? அப்ப லோக்சபாவின் ஆயுட்காலம் உள்ளவரை, அதோட பெரும்பான்மை உள்ளவரை தான் அமைச்சர்கள் கூட்டாக பொறுப்பு வகிப்பார்கள். ஆனா, தனித்தனியாக அமைச்சர்கள் எவ்வளவு நாள் பொறுப்பு வகிப்பார்ன்னா, குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை. குடியரசுத் தலைவர் ஒரு அமைச்சரை எப்போது வேண்டுமானாலும் பதவி நீக்கம் செய்யலாம். அப்ப மத்திய அமைச்சர்கள் குடியரசுத் தலைவர் விருப்பம் உள்ளவரை மட்டும் தான். தனித்தனியாக ஒரு அமைச்சர குடியரசுத் தலைவர் எப்ப வேணாலும் நீக்கலாம். குடியரசுத் தலைவர்னா பிரதமர் சொல்லுவார் நீக்கிருங்கன்னு. அப்ப அவர் பதவி போயிரும். அப்ப பதவி காலத்த 5 வருஷம்னு சொல்ல முடியாது. குடியரசுத் தலைவர் நீக்கினார்னா போயிரும். தனியா. ஆனா ஒட்டுமொத்தமா நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்து நீக்குனா, லோக்சபா நீக்குனா போயிரும். கூட்டா. அப்ப தனியாகவும் பதவிக்காலம் சொல்லல. கூட்டாகவும் சொல்லல. தனியாகன்னா குடியரசுத் தலைவர் கையில தான் இருக்கு. கூட்டாகன்னு சொன்னா லோக்சபா கையில தான் இருக்கு. சரி பதவி பிரமாணம் யாருப்பா செஞ்சு வைப்பா? பிரதமரா? கிடையாது. குடியரசுத் தலைவர். பிரதமர் வந்து சூஸ் பண்ணி சொல்லுவார் குடியரசுத் தலைவர்ட்ட. சம்பளம்லாம் யாருப்பா தர்றா? பாராளுமன்றம். சரி அதே மாரி இந்த பாராளுமன்றம் தர்ற சம்பளம் எவ்வளோன்னா, எம்பிக்கான அடிப்படை சம்பளம் அலவன்சஸ் அதிகமா இருக்கும். ரைட் அடுத்து பாருங்க விதி 88 ஒரு எட்டு மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒரு எட்டு தாத்தா வீட்டுக்கு போயிட்டு அது மாதிரி ஒரு எட்டு லோக்சபா, ஒரு எட்டு ராஜ்யசபா என்று பாராளுமன்ற ஈரவை கூட்டத்திலும் கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றலாம். லோக்சபாவுக்கும் போலாம், ராஜ்யசபாவுக்கும் போலாம். அமைச்சர்கள் மட்டும் தான் அப்படி போக முடியும். பிரதமர் மட்டும் தான் அப்படி போக முடியும். அட்டார்னி ஜெனரல் மட்டும் தான் அப்படி போக முடியும். ஆனா ஒரு எம்எல்ஏ அப்படி போய் கூட்டம், அதாவது ஒரு லோக்சபா எம்பி போய் ராஜ்யசபால உட்கார்ந்து பேச முடியாது. வேடிக்கை வேணா பார்த்துட்டு வரலாம் பார்வையாளரா. அப்ப இரண்டவை கூட்டத்திலும் கலந்து கொண்டு உரையாற்றக்கூடிய அதிகாரம் பெற்றவர்கள் அமைச்சர்கள், பிரதமர், அட்டார்னி ஜெனரல். அப்புறம் ஆனா ஓட்டு போடுறது வந்து எந்த அவை உறுப்பினரோ அங்க மட்டும் தான் ஓட்டு போட முடியும். இப்போ லோக்சபா ஃபர்ஸ்ட் ராஜ்யசபால தான் ஜம்மு காஷ்மீர் சிறப்பு அந்தஸ்து நீக்கப்படும் அமித்ஷா போய் பேசுறார். வைகோ அதை கடுமையாக எதிர்த்து பேசுகிறார். எல்லா விவாதங்களும் முடிஞ்சு வாக்கெடுப்பு நடக்குது. அப்போ ராஜ்யசபா எம்பிக்கள் ஓட்டு போடலாம். ஆனா அங்க அந்த அவையில அறிமுகப்படுத்தினதே உள்துறை அமைச்சர் அமித்ஷா. ஆனா அவர் ஓட்டு போட முடியாது. அடுத்த நாள் லோக்சபால வந்து தான் ஓட்டு போட்டார். ரைட்டா? இந்த அமைச்சரவை குழுவுல 3 பேர் இருக்காங்க. கேபினெட் அமைச்சர், இணை அமைச்சர், துணை அமைச்சர். இது ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸ்ல படிச்சது தான். கேபினெட் அமைச்சர்னா அமைச்சரவை குழுவின் மூத்த அமைச்சர். இவர்கள் தான் நிர்வாகத்தின் மையக்கரு. அப்படின்னா, இப்ப அமித்ஷா மாரி உள்துறை, நிதி, நீதி, பாதுகாப்பு இந்த மாரி தனித்துறை. இவங்க கேபினெட் கூட்டத்துல கலந்துக்கலாம். கேபினெட் கூட்டத்துல இவங்க கலந்துக்க உரிமை உண்டு. ஏன்னா கேபினெட் கூட்டம் பிரதமர் தலைமையில் நடக்கும்போது இவங்கள கூப்பிடுவான். இணை அமைச்சர்கள் இப்ப எல் முருகன் மாரி 2வது வகை. அடுத்த 2ண்ட் ரேங்க். இவங்கள ராஜாங்க அமைச்சர்ன்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து அமைச்சர்கள், கேபினெட் அமைச்சர்களுடைய துறைகளின் செயல்பாட்டுக்கு உதவிகரமாக, அமைச்சர்களுக்கு உதவிகரமாக மற்ற கொஞ்சம் வேலையை ஷேர் பண்ணிப்பான். சில இணை அமைச்சர்கள் மட்டும், இப்ப ஜிதேந்திர சிங் மாரி இணை அமைச்சர்கள் சில பேருக்கு தனி துறையும் குடுப்பான். இல்லையா? இப்ப புள்ளியியல் துறை அமைச்சர்லாம் இணை அமைச்சர் தான். ஆனா தனித்துறை. அதுக்கு கேபினெட் அமைச்சர் கிடையாது. இவங்க இணை அமைச்சர்கள் கேபினெட் கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியுமான்னா முடியாது. இவர்களுக்கு அழைப்பு வந்தால் கூப்பிட்டா மட்டும் தான் போ முடியும். கேபினெட் கூட்டத்துல. அடுத்து துணை அமைச்சர்கள் இப்ப இந்த அமைச்சர்களே கிடையாது. முன்னாடி இருந்துச்சு. இப்ப மோடி அரசாங்கத்துல 2 வகை அமைச்சர்கள் மட்டும் தான் நியமிச்சுட்டு இருக்காரு. இந்த அமைச்சரவை குழுவோட 3வது வகை இவங்க ரொம்ப ஜூனியர். கேபினெட் அமைச்சர், இணை அமைச்சர்களுக்கு துறையில உதவிகரமா இவங்க தான் இருப்பாங்க. இவங்களுக்கு தனித்துறை எப்பவுமே குடுக்கவே மாட்டாங்க. துணை அமைச்சர்களுக்கு தனித்துறைலாம் கிடையவே கிடையாது. ஹெட்டா ஒரு துறைக்கு இருக்க மாட்டாங்க. சபார்டினேட் தான். இவங்க கேபினெட் கூட்டத்துக்கு போகவே முடியாது. இவங்கள கூப்பிடவே மாட்டாங்க. இவங்க சபார்டினேட் ஜூனியர் மினிஸ்டர்ஸ் தான். சரி கேபினெட்ன்னு சொல்றோமே, கேபினெட்னா என்ன? கேபினெட்னா மத்திய அமைச்சரவைக்குள்ள இருக்கிற ஒரு உட்குழு. மத்திய அமைச்சரவை இப்ப 80 பேர், 70 பேர் இருக்கலான்றோம். ஆனா கேபினெட்ங்கிறது சீனியர் 3 வகையில முதல் வகை மட்டும் தான். சீனியர் மினிஸ்டர் மட்டும் கேபினெட். அப்ப கேபினெட் ரேங்க் மினிஸ்டர் யார் யார் சொல்றாங்களோ அந்த சின்ன குழு தான்.
ஆனா அமைச்சரவைங்கிறது பெரிய குழு. அதுல கேபினெட் சீனியர் ரேங்க் மினிஸ்டர் இருப்பாங்க, இணை அமைச்சரும் இருப்பாங்க, மற்ற துணை அமைச்சர்களும் இருப்பாங்க. எல்லா 3 வகை அமைச்சர்களும் சேர்ந்தது அமைச்சரவை. அதுல கேபினெட் அமைச்சர்களை மட்டும் வெளியே தூக்குனா அதுக்கு பேர் கேபினெட். அப்ப கேபினெட்டில் கேபினெட் அமைச்சர்கள் மட்டும் தான் இருப்பாங்க. இப்போ பிரதமர் ஆபீஸ் மாரியே தான் கேபினெட்ங்கிறதும் அரசியலமைப்புல குறிப்பிடல. ஆனா 44வது திருத்தத்துல மொரார்ஜி தேசாய் விதி 352ல இந்த வார்த்தையை சேர்த்தார். எதுக்காக சேர்த்தார்னா, தேசிய நெருக்கடி நிலையை குடியரசுத் தலைவர் வாய்மொழியாக பிறப்பிக்க முடியாது. கேபினெட்டின் எழுத்துப்பூர்வ ஒப்புதல் படிதான் பிறப்பிக்க முடியும்ன்ற வார்த்தையை சேர்த்தார். அப்பதான் ஆர்டிகல் 352 படி கேபினெட் என்ற வார்த்தை அரசியலமைப்புல முதலா சேர்ந்துச்சு. இந்த கேபினெட் எப்படின்னா அமைச்சரவை குழுவை விட முக்கியமானது. அமைச்சரவை குழுவோட கருவே இதுதான். உச்சபட்ச முடிவை எடுக்கும். இப்ப அமைச்சரவை குழு அப்படிங்கிறது 3 வகையான அமைச்சர்கள் இருப்பாங்க. இப்ப 2 பேர் இருக்காங்க. அதுல முக்கியமானது எதுன்னா கேபினெட். அப்ப அமைச்சரவையை விட பவர்ஃபுல் இது கேபினெட் தான். கேபினெட் கூட்டத்துக்கு தலைமை வைப்பது யாரு? பிரதமர் தான். அதோட நிர்வாக ரீதியான பொறுப்புகளை யார் கவனிப்பா? கேபினெட் செயலாளர். இவர் தான் இந்தியாவோட மூத்த ஆட்சிப்பணி அதிகாரி. டி.வி. சோமநாதன் இப்பதான் சொன்னோம் இல்லையா? அவர்தான். ரைட். அடுத்து கேபினெட் என்ன பணிகளை செய்யுது? கேபினெட் என்ன பண்ணுதுன்னா, நிர்வாகம் குறித்த உச்சபட்ச முடிவுகளை எடுக்கிறது, கொள்கை முடிவு எடுக்கிறது, முக்கியமான பாதுகாப்பு, சட்ட, நிதி, வெளியுறவு விவகாரங்களை முடிவு செய்கிறது. அது மாரி எல்லா இம்பார்ட்டன்ட் இஷ்யூ இங்க தான் எடுப்பாங்க. முக்கியமான நியமனம், தேர்தல் ஆணையர் யார் நியமிக்கிறது, லோக்பால் யார் நியமிக்கிறது, எல்லாமே இங்க தான். நெருக்கடி நிலை பிரகடனப்படுத்தணும்னா, கேபினெட் தான் பரிந்துரை செய்யணும் எழுத்துப்பூர்வமா. இதுக்கு தான் மொரார்ஜி தேசாய் 44 திருத்தத்துல கேபினெட்ன்ற வார்த்தையை அரசியலமைப்புல சேர்த்ததே இந்த இந்த காரணத்துக்காக தான். அதுக்கு முன்னாடி கேபினெட்ன்ற வார்த்தை அரசியலமைப்புல இல்ல. அது மாரி பாராளுமன்ற கூட்டம் நடக்கல, அவசர சட்டத்தை பிறப்பிக்கலாம் அப்படின்னு முடிவு செய்வதும் கேபினெட் தான். அது மாரி அரசியலமைப்பு சட்ட திருத்தம் கொண்டு வரலாம்னு முடிவு செய்யறதும் கேபினெட் தான். பண மசோதா, நிதி மசோதாலாம் உருவாக்குவது குறித்து கேபினெட்ல தான் முடிவெடுப்பான். அது மாரி சர்வதேச உடன்படிக்கை நம்ம சைன் பண்ணலாமா, வேணாமா கேபினெட்ல தான் முடிவெடுப்பான். பல்வேறு நாடுகளுக்கான தூதர்கள் அதுவும் கேபினெட்ல முடிவெடுப்பாங்க, நியமிப்பது குறித்து. இது மாரி எல்லா விஷயங்களுமே அதுதான். கேபினெட் தொடர்பான மேற்கோள்கள். இப்ப பிரதமர் மாரி கேபினெட்டுக்குன்னு சில மேற்கோள்கள் குடுத்திருக்கான். அப்ப கேபினெட் என்பது அரசு எனும் கப்பலின் திசை மாற்றும் கருவி. சோ இந்த மாரி இது இருக்கு. இத நம்ம ஜஸ்ட் பார்த்துக்கலாம். சோ யார் யார் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அடுத்தது கிச்சன் கேபினெட்னா என்ன? இதெல்லாம் ஒரு இன்ஃபார்மல் வேர்டு தான். அதாவது கிச்சன் கேபினெட்னா, இப்ப நம்ம சொல்லுவாங்க இல்லையா, அடுப்படி அரசாங்கம். அப்படின்னா வீட்ல வந்து மனைவி கிட்ட கேட்டு செய்வாங்க. அல்லது முக்கியமா வீட்ல யாராவது கேட்டு கேட்டு செய்வாங்க. அது என்னன்னா, உள் கேபினெட். அதாவது அமைச்சரவைக்குள்ளே ஒரு சிறு குழு. அப்படின்னா பிரதமரும், பிரதமரின் நம்பிக்கைக்குரிய 2 அல்லது 3 பேர் இருப்பாங்க. சில நேரம் இது வந்து அமைச்சரே இல்லாதவங்களும் இருப்பாங்க. இப்ப ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் ராமசாமி சொல்லுவாரு. சசிகலா சொல்றத கேட்பாங்க. சசிகலா நடராஜன் சொல்றது. அப்ப அதான் கிச்சன் கேபினெட். இப்ப நம்ம பிரதமர் இருக்காருன்னா, எப்பவுமே அமித்ஷா, அது மாரி ராஜ்நாத் சிங், இந்த மாரி ஜே.பி. நட்டா, இவங்கெல்லாம் வந்து பிரதமருக்கு குளோஸா இருப்பாங்க. சோ இவங்க சொல்றபடி தான் பிரதமர் நடக்கிறாரு. இல்லையா? அந்த குரூப்புக்கு பேரு தான் கிச்சன் கேபினெட். அப்போ இது ஒரு முறைசாரா குழு. இதுதான் உண்மையான அதிகார மையம். அப்போ அமித்ஷாவோ, ஜே.பி. நட்டாவோ அல்லது ராஜ்நாத் சிங்கோ இவங்க என்ன பிரதமருக்கு சொல்லுவாங்களோ, அத வச்சு தான் பிரதமரும் செயல்படுவாரு. அப்படின்ற மாரி இருந்தா, அப்ப அவங்க உண்மையான அதிகார மையம். அப்போ முக்கியமான அரசியல் முடிவு அவங்கள கலந்து ஆலோசிப்பார். ரகசியமா சில விஷயங்கள அவங்கள்ட்ட தான் பேசுவார். எல்லா அமைச்சர்களையும் அவர் நம்ப மாட்டார். அப்போ அமைச்சருக்கு, அதாவது பிரதமருக்கு நம்பிக்கைக்குரியவர்கள். அவங்கள தான் கிச்சன் கேபினெட்ன்னு சொல்றோம். நிழல் அமைச்சரவைன்னா என்ன? நிழல் அமைச்சரவைன்னா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும், ஷேடோ கேபினெட்னா இங்கிலாந்து தெரிஞ்சுக்கணும். இங்கிலாந்துல இப்ப நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி ராமதாஸ் என்ன சொல்லுவாருன்னா, இப்போ ஒரு பட்ஜெட் வெளியிடும்போது அவங்க நிழல் பட்ஜெட்ன்னு வெளியிடுவாங்க. நாங்க கவர்ன்மென்ட்டா இருந்து, நாங்க முதலமைச்சரா இருந்தா எங்க கட்சி நாங்க இப்படிதான் பட்ஜெட் வெளியிடுவோம். அதுக்கு பேரலலா அதே போல பாராளுமன்றம் இங்கிலாந்துல எதிர்க்கட்சி என்ன பண்ணும், நாங்க ஆட்சி அமைச்சிருந்தா எங்களோட துறையில யார் வேளாண்மை துறை அமைச்சர்? எங்களுக்கு யார் பிரதமர்? சோ நாங்க எதிர்க்கட்சி தான். ஆனா நாங்க ஆட்சியில இருந்தா, எங்களுக்கு இவர் தான் வேளாண்மை துறை அமைச்சர். இவர் தான் கல்வித்துறை அமைச்சர். என்று எதிர்க்கட்சி ஒவ்வொரு துறையிலும் அதைப் பற்றி ஆராய தமது உறுப்பினர் கொண்ட ஒரு குழுவை கரெக்ட்டா அமைச்சிருப்பான். சரியா? அப்ப அந்த எதிர்க்கட்சி அரசு தொடர்பான பிரச்சனைகளை தெளிவாக அவன் மூலமா அரசுக்கு குடைச்சல் குடுத்துட்டே இருப்பான். அரச கேட்டுக்கிட்டே இருப்பான். கல்வித்துறை அமைச்சர் பண்றத இந்த கல்வித்துறை எதிர்க்கட்சியில இருக்கிற கல்வித்துறை குழு அல்லது அமைச்சர் கேள்வி கேட்பார். ஒருவேளை ஆளுங்கட்சி பதவி போயிருச்சுன்னா, இந்த எதிர்க்கட்சி சார்ந்த இவர்கள் அப்படியே அந்த பதவியை டேக் ஓவர் பண்ணிக்குவான். அதுதான் நிழல் அமைச்சரவை, ஷேடோ கேபினெட். அடுத்ததா கடைசியா ஒரே ஒரு நபர் இருக்கிறார். அட்டார்னி ஜெனரல்.
அட்வொகேட் ஜெனரல் படிச்சோம் இல்லையா? அதேதான். அட்வொகேட் ஜெனரல் மாரி அட்டார்னி ஜெனரல். அரசியலமைப்புல ஆர்டிகிள் 76ல ஒரு பதவி இருக்கு. இவரைத்தான் அட்டார்னி ஜெனரல் என்று சொல்லுகிறோம். அப்படின்னா இந்தியாவின் தலைமை சட்ட அதிகாரி. இந்த தலைமை சட்ட அதிகாரி இந்தியாவுக்கு இவர்தான். ஆனா நீதித்துறைக்கு தலைமை யாருன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. சரியா? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் நீதித்துறையின் தலைவர். 51வது தலைமை நீதிபதி இல்லையா? சஞ்சீவ் கண்ணா பதவியேற்றிருக்கிறார். இந்தியாவுக்கு முதல் அட்டார்னி ஜெனரல் யார்? எம்.சி. சேத்தல்வாட். எம்.சி. சேத்தல்வாட் இல்லையா? ஸோ அப்போ இந்த அட்டார்னி ஜெனரல் பதவி என்பது இந்தியாவுக்கே தலைமை வழக்கறிஞர். வக்கீல் இவர்தான். சீஃப் வக்கீல், உயர்ந்த ஃபர்ஸ்ட் லீகல் ஆஃபீசர், சீஃப் லீகல் ஆஃபீசர், அது மாதிரி தலைமை சட்ட அதிகாரி, சீஃப் ஹெட் ஆஃப் தி லீகல் ஆஃபீசர், மூத்த வழக்கறிஞர். இப்ப எப்படி கேபினெட் செயலாளர் மூத்தவரோ அது மாதிரி வக்கீல்லே இந்தியாவுல மூத்த வக்கீல் இவர்தான். இவர் யார் நியமிக்கிறா? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பாரு. வேற யார் நியமிப்பாரு? சரி, இவருக்கு தகுதிகள் என்ன வேணும்? அவருக்கு உயர்நீதிமன்றம்னு சொன்னோம் அட்வொகேட் ஜெனரல். இவருக்கு உச்சநீதிமன்ற ஜட்ஜுக்கான தகுதி இருக்கணும். சரி, உச்சநீதிமன்ற ஜட்ஜுக்கு என்ன தகுதி இருக்கணும்? இந்திய குடிமகனா இருக்கணும். ரைட்டு. உயர்நீதிமன்றத்துல அட்லீஸ்ட் 5 இயர்ஸ் ஜட்ஜா இருந்திருக்கணும். அல்லது 10 வருஷம் வக்கீலா இருந்திருக்கணும். அல்லது குடியரசுத் தலைவர் கருத்துப்படி சட்ட வல்லுனர். இதுல ஏதாவது ஒண்ணு இருக்கணும். 5 வருஷம் ஜட்ஜா இருந்திருக்கணும், அல்லது வக்கீலா 10 வருஷம் இருந்திருக்கணும், அல்லது குடியரசுத் தலைவர் படி சட்ட வல்லுனர். இப்ப உதாரணத்துக்கு ஃபாலிங்டன் நாரிமன் அவர்லாம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் ஆனார். ஆனா அவரு ஹைகோர்ட் ஜட்ஜு கிடையாது. ஹைகோர்ட் வக்கீல் கிடையாது. சுப்ரீம் கோர்ட்லயே லாயர், சீனியர் லாயர். அப்போ சுப்ரீம் கோர்ட் லாயர் இந்த இந்த கேட்டகரியில வந்துருவாங்க. குடியரசுத் தலைவர் கருத்துப்படி சட்ட வல்லுனர். இதுல ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும். பிளஸ் இந்திய குடிமகன். இந்த தகுதி படைத்திருக்கக்கூடிய ஒருவர் அட்டார்னி ஜெனரலாக நியமிக்கப்படலாம். ரைட்டா? அட்டார்னி ஜெனரலோட பதவி காலம் அரசியலமைப்புல சொல்லியிருக்காங்களா? இல்ல. எத்தனை வருஷம்? இல்ல. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை. அப்படின்னா குடியரசுத் தலைவர் எப்ப வேணாலும் நீக்கலாம். காரணமே சொல்லல. எதுக்காக நீக்குவார்? பாருங்க, எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் நீக்கலாம். பதவி நீக்கம் குறித்து விதிமுறைகள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. அப்படின்னா பிரதமரோ ஆளுங்கட்சியோ, அதாவது அமைச்சரவைக்கு பிடிக்கல, பிரதமருக்கு பிடிக்கல, இல்ல அமைச்சர்கள் அவர் மேல கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. சார் கேஸ் வாதாடவே மாட்டேங்கிறாரு. நம்மள போய் கவர்மெண்ட்டுக்கு தோக்கடிச்சிடுறாரு. இல்ல இந்த கேஸ்ல வாதாட சொன்னா இதுல நியாயம் பேசுறாரு. அப்ப அரசுக்காக அரசு என்ன சொல்லுதோ அதை வாதாடி கொடுத்து அரசை ஜெயிக்க வைக்கணும். அரசோட கருத்து வேறுபாடு ஏற்படுதுன்னா அவரை பதவி விலக சொல்லுவாங்க. விலக மாட்டேங்கிறாருன்னா குடியரசுத் தலைவர்ட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும், நீக்கிருவார். அப்ப 2 வருஷத்துலயும் நீக்கலாம், 1 வருஷத்துலயும் நீக்கலாம், எப்ப வேணாலும் நீக்கலாம். ஆனா இப்போ ரீசெண்டா மத்திய அரசு என்ன பண்ணுது? அட்டார்னி ஜெனரலை நியமிக்கும் போதே அவரை 3 ஆண்டுகளுக்கு நியமிப்பதாக அரசு சொல்லிருது. ஒருவேளை ஆண்டு வைஸ் குடுத்திருந்தாங்கன்னா 2 வருஷம், 3 வருஷம், 4 வருஷம், 5 வருஷம் அப்படின்னு 3 வருஷம் நம்ம எடுத்துக்கலாம். ஆனா அரசியலமைப்புல பதவி காலத்த சொல்லவே இல்ல. பொதுவாகவே அட்டார்னி ஜெனரல் என்ன பண்ணுவாங்க? புதிய அரசு பாருங்க, புதிய அரசு இப்ப பிஜேபி கவர்ன்மெண்ட் பதிலா வேற ஒரு கவர்ன்மெண்ட் பதவி இருக்குன்னா அட்டார்னி ஜெனரல் பதவி விலகிருவார். அப்ப புதிய அட்டார்னி ஜெனரல் புதிய அரசு இப்ப டிஎம்கே கவர்ன்மெண்ட் நான் சொன்னேன் இல்லையா? சண்முக சுந்தரம் பதவியேத்தார். அரசு மாறின உடனே. சோ அட்டார்னி ஜெனரல் பதவி விலகல் ராஜினாமா யாரு நியமிக்கிறாரோ அவங்ககிட்ட தான் குடுக்கணும். குடியரசுத் தலைவர்ட்ட தான் குடுக்கணும். சோ அப்ப பொதுத் தேர்தல் முடிந்த பிறகு புதிய அரசு பதவியேற்கும் முறையும் அட்டார்னி ஜெனரல் பதவியில இருப்பார். பொதுத் தேர்தல் முடிஞ்சு புதிய அரசு பதவியேற்கிற வரை. ஆனா புதிய அரசு பதவியேற்றவுடன் அவர் பதவியை ரிசைன் பண்ணிடுவார். இது வந்து பொதுவா மரபு. அட்டார்னி ஜெனரலுக்கு ஊதியம் உண்டா? மாதாந்திர ஊதியம் எதுவும் இல்ல. அப்பப்ப ஃபீஸ் குடியரசுத் தலைவர் எவ்வளவு நிர்ணயிக்கிறாரோ அந்த ஃபீஸ் வாங்கிக்குவார். இதுவே கோடிக்கணக்குல வரும். சரியா? அப்ப ஃபீஸ் அவர் வாதாடுற கேஸுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் எக்கச்சக்கமா இருக்கும். அடுத்து சொலிசிட்டர் ஜெனரல். சொலிசிட்டர் ஜெனரல்ன்றவரு அட்டார்னி ஜெனரலுக்கு அடுத்த நிலையில் அவருக்கு உதவி செய்ய மாட்டார். அவருக்கு அடுத்த நிலையில சொலிசிட்டர் ஜெனரல், கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல். ஆனா அரசியலமைப்புல இந்த பதவிலாம் கிடையாது. இப்போ அட்டார்னி ஜெனரல் சுப்ரீம் கோர்ட்ல ஃபர்ஸ்ட் கோர்ட்ல கேஸ்ல வாதாடிட்டு இருக்காரு. அதே மாரி முக்கியமான கேஸ் 2வது கோர்ட்ல வருது, 3வது கோர்ட்ல வருது, 10வது கோர்ட்ல வருது. அப்ப எல்லாத்துக்கும் அட்டார்னி ஜெனரல் போ முடியாது. அதனால அவருக்கு அடுத்த லெவல்ல நெறைய ஆபீசர் இருப்பாங்க. சொலிசிட்டர் ஜெனரல். அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் இப்ப மெட்ராஸ்ல கூட 10, 15 பேர் இருப்பாங்க. மதுரையில 7, 8 பேர் இருப்பாங்க. மத்திய அரசு சார்பா. அப்ப மத்திய அரசு சார்பா ஒரு வழக்கு வருது. ஒரு மனுதாரர் ஒரு கேஸ் போட்டிருக்காரு. நீட் எக்ஸாம் சம்பந்தமா ஏதோ ஒண்ணு. அப்ப மத்திய அரசு என்ன சொல்லுதுன்னா, அந்த இடத்துல மத்திய அரசுக்காக ஆஜராகிற வக்கீல் தான் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல். மதுரை கோர்ட்ல இருப்பாங்க. திருச்சியில இருக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்ல இருப்பாங்க. மதுரை கோர்ட்ல இருப்பாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இருப்பாங்க. சோ அந்த மாரி. அது மாரி அட்டார்னி ஜெனரல்லாம் பெரும்பாலும் சுப்ரீம் கோர்ட்லயே அவருக்கு டைம் சரியா போயிரும். சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா அவருக்கு அப்படி சரியா போயிரும். சோ அது மாரி அட்டார்னி ஜெனரலுடைய அதிகாரங்கள் ஏற்கனவே நம்ம அட்வொகேட் ஜெனரல்ல படிச்ச மாரி தான். குடியரசுத் தலைவர் குறிப்பிட்ட சட்ட விவகாரங்களை தான் செய்வார். குடியரசுத் தலைவர் ஒதுக்கும் கடமைகளை செய்வார். அரசியலமைப்பு சட்டப்படியான பணிகளை செய்வார். இதெல்லாம் பேசிக் நம்ம படிச்சுட்டோம் ஆல்ரெடி. சோ அதே மாரி இது முக்கியமானது. உச்சநீதிமன்றத்தில் மத்திய அரசின் சார்பாக அனைத்து வழக்குகளிலும் வாதாடுவார். மத்திய அரசுக்காக உயர்நீதிமன்றங்கள் கூட ஆஜராகலாம். ஆனா அவருக்கு டைம் இருக்காது. உச்சநீதிமன்றத்துல பெரும்பாலும் ஆஜராவார். விதி 143 படி குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்ற ஆலோசனை கேட்கிறார்.
அப்போ மத்திய அரசோட பிரதிநிதியா இவர் தான் நிற்பார். மத்திய அரசுக்காக இப்ப ஒரு கோர்ட்ல கேஸ் சுப்ரீம் கோர்ட் மத்திய அரசை பத்தி கேள்வியா கேக்குது. அப்ப பிரதமர் போய் பதில் சொல்ல மாட்டார். மத்திய அரசுக்கு பிரதிநிதி அங்க யாருன்னா அட்டார்னி ஜெனரல். அதனாலதான் நிர்வாக அதிகாரத்துல இவரை பார்க்கிறோம். இவர் நீதித்துறை அதிகாரி கிடையாது, நிர்வாக அதிகாரி. இந்திய நிர்வாகத்தின் பெயரளவு தலைவர் குடியரசுத் தலைவர். அவர் இல்லைன்னா அடுத்த நிலையில துணை குடியரசுத் தலைவர் இன்சார்ஜ். உண்மையான தலைவர் பிரதமர். பிரதமருக்கு உதவி செய்பவர்கள் அமைச்சர்கள். இது மட்டும் இல்லாமல் அட்டார்னி ஜெனரலும் இந்தியாவின் நிர்வாகத்தின் ஒரு பகுதி. ஏனென்றால் நிர்வாகம் சப்போஸ் தடைபட்டால் கோர்ட்டால இவர் தான் அந்த கோர்ட்ல அந்த கேஸை உடைச்சு நிர்வாகம் செவ்வனே தடையில்லாமல் நடக்க உதவி செய்வார். அதனாலதான் அட்டார்னி ஜெனரலை எப்பவுமே நிர்வாகத்தில் தொடர்பு கொடுத்துக்கிறோம். He is not a judicial officer. He is a legal officer. He belongs to executive of the state government and central government. இப்போ அட்டார்னி ஜெனரல்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், அட்வொகேட் ஜெனரல்னா எக்ஸிக்யூட்டிவ் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட். ஓகேவா? அப்போ ஹி இஸ் அன் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர். அதனாலதான் பாருங்க, எக்ஸிக்யூட்டிவ்னா ஆர்டிகல் 52 இருந்து 78. அப்ப 52 இருந்து 78ல 76ஆம் விதி இவரை பத்தி. 77 எல்லா நிர்வாக அதிகாரங்களும் குடியரசுத் தலைவர் பெயரால தான் செய்யப்படும். 78 பிரதமர் குடியரசுத் தலைவர் கேட்கும் போது அறிக்கைகளை அவருக்கு அனுப்பணும். ரைட்டா? அதே போல மத்திய அரசு தொடர்புடைய வழக்குல மத்திய அரசுக்கு ஆதரவாக எந்த நீதிமன்றத்திலையும் இவர் வாதாடலாம். சோ மத்திய அரசுக்கு ஆதரவா எதுல வேணாலும் வாதாடலாம்.